வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ராகு அல்லது கேதுவோடு இரண்டிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இணைந்து நிற்கின்ற பொழுது ராகு எந்த கிரகத்தின் பலனை தருவார், அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல ஒரு ராசி கட்டத்துல 4 கிரகங்கள் இணைந்து இருக்கின்ற பொழுது அதற்கு பலன் சொல்லும் பொழுது சற்று சவாலாகவே இருக்கும். இந்த கூட்டணியில ராகு அல்லது கேது வந்து உட்காருகின்ற பொழுது அந்த ராகு எந்த கிரகத்தோட பலனை தருவார் அப்படிங்கிற பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ராகு மற்றும் கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா? அதனால ராகு அல்லது கேது ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அதை தன் சொந்த வீடாக கருதி அந்த ராசிக்கு உண்டான பலனை கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இப்போ ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்து இருந்தாச்சுன்னா ராகு வந்து அந்த கிரகத்தின் பலனை முழுமையாக செய்ய கடமைப்பட்டுள்ளார். இப்போ ராகுவோட ஒரு 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு வச்சுங்கன்னா, ஒரு ராகுவோட சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகம் இருக்குன்னா ராகு இந்த 3 கிரகங்கள் எந்த கிரகத்தோட பலனை கொடுப்பார், அதுதான் இங்க சிக்கலாகவே இருக்கு. இதற்கு மூலநூல் கருத்து ஏதாவது இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா மூலநூல் கருத்து கண்டிப்பாக இருக்கு. சந்திரகாவியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து ஒரு பாடல் இருக்கு. அது என்னன்னா, கூறும் அறவுடனே எத்தனை கோள் கூடினும் மீறும் பலவானின் பலனை விண்டளிப்பார், வேறு மற்றோர் பலனை தாரார், பேதை ஆராய்ந்து பாரிதனை சொல்வாய் பகுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. இந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ராகு அல்லது கேது உடன் நிறைய கிரகங்கள் இணைந்திருக்கின்ற பட்சத்தில் அந்த ராகுவாக பெற்றவர் அல்லது கேதுவாக பெற்றவர் அந்த கிரக இணைவுகளில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் பலனை தர கடமைப்பட்டுள்ளார். உதாரணத்துக்கு அதை நம்ம எப்படி டீப்பா திங்க் பண்றதுன்னா, ராகுவோட ஒரு 3 கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. அந்த 3 கிரகத்தோட பலனை ராகு கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இந்த 3 கிரகங்கள்ல யாரு வலிமை பெற்றவர்னு முதல்ல பார்க்கணும். அதாவது வலிமை என்பது அந்த 3 கிரகங்களில் யாராவது ஒருத்தர் ஆட்சி பெற்றிருக்காரான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படி அந்த கூட்டணியில் யாராவது ஒருவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ராகுவானவர் அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தின் பலனை கண்டிப்பாக அபரிவிதமாக கொடுப்பார். மற்ற கிரகங்களின் பலனை அதிகமாக கொடுக்க மாட்டார். அது ஒரு கருத்து. இப்போ ஆட்சி பெறலை அப்படின்னா உச்சம் பெற்றிருக்கான்னு நம்ம பார்ப்போம். அந்த கூட்டணியில் உச்சம் பெறுகின்ற கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா உச்சத்தை தான் முதல் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து உச்சம் பெற்ற கிரகத்தின் பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அப்படி உச்சம் இல்லைன்னு பார்த்தாச்சுன்னா அந்த கூட்டணியில் ஏதாவது கிரகம் ஆட்சி பெற்றிருக்கான்னு பாருங்க. ஏதாவது கிரகம் ஆட்சி பெற்றிருந்ததுன்னா ராகுவானவர் அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தின் பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அப்படி இல்ல, அந்த கூட்டணியில வந்து ஆட்சியும் இல்லை உச்சமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ராகு உடைய இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களில் ஏதாவது ஒன்று நட்பு பெற்றிருக்கும் இல்லையா? நட்பு பெற்ற கிரகம் எதுன்னு பாருங்க. அந்த நட்பு பெற்ற கிரகத்தின் பலனை கண்டிப்பாக செய்ய கடமைப்பட்டுள்ளார். அதாவது இது வந்து எப்படின்னா, ராகுவோட ஒரே ஒரு கிரகம் இணைஞ்சிருந்ததுன்னா ராகு அந்த கிரகத்தின் பலனை கண்டிப்பாக கொடுத்துருவார். ராகுவோட ஒரு 2 கிரகம் அல்லது 3 கிரகம் இணைகின்ற பட்சத்துல வந்து யாரு அதிகமான வலு பெற்றவர்கள் முதல்ல நிர்ணயம் பண்ணணும். அந்த வலிமைங்கிறது வந்து முதல்ல உச்ச பலத்துக்கு கொடுக்கணும், அப்புறம் ஆட்சி பலத்துக்கு கொடுக்கணும். உச்சமும் இல்லை ஆட்சியும் இல்லைங்கும் போது எது நட்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்து அந்த கிரகத்தின் பலனை அந்த ராகு ஆனவர் செய்ய கடமைப்பட்டுள்ளார் என்பது சந்திரகாவிய நூலாசிரியரின் கருத்து. நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுதும் இந்த பலன் வந்து ஓரளவுக்கு ஒத்து வருவதாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.